மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ், அதை தொடங்க உங்ககிட்ட எந்த முதலீடும் இருக்க தேவையில்லை, தொழில்நுட்ப அறிவு தேவையில்லை, பெரிய ஆபீஸ் தேவையில்லை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா யாரா இருந்தாலும் இது ஏதோ யூடியூப்ல பார்த்துட்டு வந்து அளந்து விடுறாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆமா, அப்படி இல்லனா சிலிகான் வேலியில சொல்லப்படுற ஒரு டெக் ஸ்டார்ட் அப் பிச் மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனா இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற இந்த விரிவான அலசல் முற்றிலும் மாறுபட்டது. கண்டிப்பா. நாம பேச போறது ஏதோ புதிய சாஃப்ட்வேர் பத்தியோ இல்ல ஏஐ பத்தியோ கிடையாது. பல நூற்றாண்டுகளா நம்ம கண்முன்னே இருக்கிற ஆடு வளர்ப்பு தொழிலை பத்தி தான். அதுவும் பூஜ்ய முதலீட்டுல. நீங்க இப்ப குழப்பத்தோடும் ஆச்சரியத்தோடும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம கிட்ட உள்ள தரவுகளை கொண்டு இதை இப்ப தோல் உரிச்சு பார்ப்போம். இதை எப்படி சாத்தியப்படுத்துறது? அந்த ஆச்சரியம் ஆரம்பத்துல எனக்கும் இருந்துச்சு. நாம சேகரிச்ச தரவுகளை ஆராயும் போதுதான் இது எவ்வளவு நேர்த்தியான ஒரு திட்டம்னு எனக்கு புரிஞ்சது. ஓ, அப்ப இது சாத்தியம்தானா? ஆமா. ஆனா இந்த அலசலோட ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு நிஜ நிலைய புரிஞ்சுக்கணும். முதலீடு இல்லாம தொடங்கலாம்னு சொன்ன உடனே இது ஏதோ இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு காலையில பணக்காரன் ஆகிற மேஜிக் திட்டம் கிடையாது. எந்த ஒரு உழைப்பும் இல்லாம பணம் கொட்டும்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். கரெக்ட். எந்த பிசினஸ்க்கும் ஒரு இன்குபேஷன் காலம் தேவையே. அதேதான். நாம பேச போற இந்த திட்டத்துல பூஜ்ய முதலீடுல தொடங்கி மாதம் 1,00,000 ரூபாங்கிற இலக்கு அடைய குறைஞ்சது 6 to 18 மாசம் வரை கடுமையான ஆனா புத்திசாலித்தனமான உழைப்பு தேவைப்படும். அது எனக்கு புரியுது. ஆனா என் கேள்வியே இதுதான். இது கேட்கறதுக்கு ஒரு டெக் ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கு. ஆனா இங்க சாஃப்ட்வேருக்கு பதிலா ஆடுகள் இருக்கு. கையில பணமே இல்லாம, சொந்தமா ஒரு ஆடு கூட இல்லாம, ஆடு வளர்ப்பு தொழிலை எப்படி ஒருத்தரால தொடங்க முடியும்? இது லாஜிக்காவே இடிக்குதே. அங்கதான் நீங்க பாரம்பரியமான சிந்தனையிலிருந்து வெளியே வரணும். உங்களுடைய முதல் படியில உங்களுக்கு சொந்தமா ஒரு ஆடு கூட தேவையில்லை. ஒரு நிமிஷம். ஆடு இல்லாம ஆடு வியாபாரமா? ஆமா, நீங்க ஒரு தரகு வியாபாரியா, அதாவது ஒரு கமிஷன் அடிப்படையில தான் இந்த தொழிலை தொடங்க போறீங்க. இதுதான் உங்க பூஜ்ய முதலீட்டு பயணத்தோட முதல் படி. கொஞ்சம் பொறுங்க. கமிஷன் வியாபாரம்னா நான் யார்கிட்டயும் ஆட்டை வாங்கி யாருக்கோ விற்க போறேன். ஆனா வாங்குறவர் எதுக்காக என்ன நம்பி வரணும்? அவரே நேரடியா விவசாயிகிட்ட போயிடலாமே. ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான இடைவெளியை நிரப்புறீங்க. ஒரு விவசாயிக்கு ஆட்டை வளர்க்க தெரியும். ஆனா அதிக விலை கொடுத்து வாங்குற வாடிக்கையாளர்களை தேடி அலைய அவருக்கு நேரமும் இருக்காது, அதுக்கான நெட்வொர்க்கும் அவர்கிட்ட இருக்காது. ஓ, அப்போ விவசாயிக்கு மார்க்கெட்டிங் தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதே போல நகரத்துல உள்ள இறைச்சி கடைகள், பிரியாணி கடைகள், இல்லனா பண்டிகைக்காக ஆடு வாங்குற ஒரு சாதாரண மனுஷருக்கு எந்த கிராமத்துல எந்த விவசாயிக்கு தரமான ஆடு இருக்குன்னு தேடிட்டு இருக்க முடியாது. நீங்க இந்த 2 துருவங்களையும் இணைக்கிற ஒரு பாலமா மாறுறீங்க. ஆஹா, அதாவது ஒரு தகவல் தரகரா நான் செயல்படுறேன். துல்லியமா சொல்லிட்டீங்க. விவசாயிக்கிட்ட உள்ள ஆடுகளுக்கு சரியான வாடிக்கையாளர்களை கண்டுபிடிச்சு வித்து தரதுதான் உங்க வேலை. நாம ஆய்வு செஞ்ச தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆட்டை வித்து தரும்போது உங்க பேரம் பேசுற திறமைய பொறுத்து 500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். ஓஹோ, 2,000 வரைக்கும் கிடைக்குமா? கண்டிப்பா. இதை சற்று சிந்திச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களால 5 ஆடுகள் வீதம் விற்க முடிஞ்சா குறைந்தபட்சம் 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இத ஒரு மாசத்துக்கு கணக்கிட்டா 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் இந்த முதல் படியிலேயே உங்களால ஈட்ட முடியும். எனக்கு எது நினைவூட்டுது தெரியுமா? உபர் நிறுவனத்துக்கு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது. ஏர்பிஎன்பி நிறுவனத்துக்கு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. ஆனா அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. கரெக்ட். அதே மாடல் தான். அதே மாடல நாம கிராமப்புற பொருளாதாரத்துல ஆடுகளே இல்லாம ஆடு வியாபாரம் செய்ய பயன்படுத்துறோம். இது மிகச்சிறந்த ஒரு யுக்தி. அந்த ஊபர் ஏர்பிஎன்பி ஒப்பீடு மிக சரியா பொருந்தது. ஆனா அந்த நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. நீங்க இங்க உங்க கால்களையும் வாய் வார்த்தைகளையும் தொடர்புகளையும் பயன்படுத்த போறீங்க. ஹியூமன் நெட்வொர்க். ஆமா, ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். வெறும் கமிஷன் வாங்கிக்கிட்டே இருந்தா நீங்க ஒரு வியாபாரி மட்டும்தான், முதலாளி இல்ல. அந்தஸ்த உயர்த்த அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுதான் கூட்டாண்மை மாடல், அதாவது பார்ட்னர்ஷிப். சரி, கமிஷன் மூலமா எனக்கு இப்போ ஓரளவு பணம் வருது. மார்க்கெட் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு சொந்தமா ஆடுகள் வேணும்னா நான் அந்த பணத்தை முதலீடு செஞ்சுதானே ஆடுகளை வாங்கணும். அதை எப்படி முதலீடு இல்லாம செய்யறது? அங்கேயும் நீங்க உங்க பணத்தை போட போறதில்ல. உங்ககிட்ட இப்போ வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. எந்த ஆடு எந்த விலைக்கு போகுங்கிற சந்தை நிலவரம் துல்லியமா தெரியும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயிய அணுகுறோம். ஓகே, போய் என்ன கேட்கணும்? அவர்கிட்ட, ஐயா, உங்ககிட்ட உள்ள ஆடுகளை நீங்களே வச்சு பராமரிக்க சிரமப்படுறீங்க. அந்த ஆடுகளை என்கிட்ட கொடுங்க. நான் அதை என் பொறுப்புல பராமரிச்சு தீவனம் கொடுத்து சரியான நேரத்துல நல்ல விலைக்கு வித்து தர்றேன்.
வரக்கூடிய லாபத்துல நாம சரிபாதியா பிரிச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பேசுறீங்க. ஒரு நிமிஷம். இத நான் முழுமையா நம்ப மறுக்கிறேன். ஒரு விவசாயி இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த ஆட்ட லாபத்துல சரிபாதி தரேன்னு சொன்ன உடனே எப்படி என்கிட்ட தூக்கி கொடுப்பார்? அவருக்கு இதுல என்ன லாபம்? நீங்க விவசாயியோட மனநிலைய புரிஞ்சுக்கணும். ஒரு விவசாயிக்கு நிலம் இருக்கும், ஆனா ஆடுகளை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சு பராமரிக்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கூலிக்கு ஆள் வைத்தா அது பெரிய செலவு. ஆமா, இப்பெல்லாம் ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம, நீங்க வெறும் பராமரிப்ப மட்டும் குடுக்கல, ஒரு உத்தரவாதமான சந்தையும் அவருக்கு தர்றீங்க. அவருக்கு நேரமும் மிச்சம், அலைச்சலும் மிச்சம். உதாரணத்துக்கு, அவர் 20 ஆடுகள உங்ககிட்ட குடுக்கறாரு. அத நீங்க சில மாசங்கள் வளர்த்து விக்கும்போது, ஒரு ஆட்டிற்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, 20 ஆடுகளுக்கு 40,000 ரூபாய் லாபம். கரெக்ட். அதுல 50%, அதாவது 20,000 ரூபாய் எந்த முதலீடும் இல்லாம உங்க பாக்கெட்டுக்கு வருது. சரி, அவர் ஆட்டை கொடுத்துடுறார், அதை நான் பராமரிக்கணும். ஆடு வளர்ப்புல மிகப்பெரிய செலவு அதுக்கான தீவனம் வாங்குறது தானே. லாபத்துல ஒரு பெரிய பகுதியை நான் கடையில போய் தீவனம் வாங்கி கொட்டினா எப்படி எனக்கு 20,000 ரூபாய் லாபமா நிக்கும்? இதுதான் இந்த மொத்த திட்டத்திலையும் நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இடம். நாம ஆய்வு செஞ்ச தரவுகள்ல இதுக்கான அருமையான தீர்வு இருக்கு. அதுதான் இலவச மேய்ச்சல் மாடல். நீங்க ஆடுகளுக்கு தீவனத்தை காசு கொடுத்து வாங்கவே கூடாது. அதுதான் விதி. காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னா என்ன, என் வீட்டுக்கு பின்னாடியா மேய்க்க முடியும்? இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நகரத்திலேயோ இல்ல ஒரு சிறு நகரத்திலேயோ இருந்தா அவர் எப்படி இலவசமா மேய்ச்சல் நிலத்தை கண்டுபிடிப்பார்? நீங்க நினைக்கிற மாதிரி மேய்ச்சல் நிலம்னா பல 100 ஏக்கர் கொண்ட காடு தேவையில்லை. அரசுக்கு சொந்தமான திறந்தவெளி நிலங்கள், நெடுஞ்சாலை ஓரங்கள்ல வளரும் புதர்கள், ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள பெரிய காலி இடங்கள், அறுவடை முடிஞ்ச விவசாய நிலங்கள்னு நம்ம சுற்றி ஏராளமான இடங்கள் இருக்கு. ஓ, இந்த மாதிரி இடங்களை நாம சாதாரணமாவே கடந்து போறோம். ஆமா, அந்த இடங்களுக்கு ஆடுகளா அழைச்சிட்டு போய் இயற்கையாவே மேய விடணும். இதுக்கு தேவை உங்க உழைப்பும் நேரமும் மட்டும்தான். உங்க தொழிலோட 70% செலவான மூலப்பொருள் செலவு இங்க முழுமையா பூஜ்யமாகுது. இன்னொரு ஒப்பீடு தோணுது. ஒரு தொழிலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நாம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற பொது கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்துற மாதிரி இது இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது, ஒரு பெரிய நாவல் எழுதணும்னு ஆசைப்படுற ஒருத்தர்கிட்ட சொந்தமா புத்தகங்கள் வாங்க பணம் இல்ல. அதனால அவர் ஒரு பொது நூலகத்துக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை இலவசமா படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டு ஒரு சிறந்த நாவல் எழுதுறாரு இல்லையா? அதுபோல இயற்கை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிற நிலத்தை பயன்படுத்தி நாம ஒரு தொழிலை கட்டி எழுப்புவோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பொது நூலகம் ஒப்பீடு மிக சரியா இருக்கு. வளங்கள் அங்க கொட்டி கிடக்கு, அத பயன்படுத்திக்கிற பொறுமை தான் உங்களுக்கு தேவை. சரி, இப்போ மேய்ச்சல் மூலமா செலவு குறைச்சிட்டீங்க, கூட்டாண்மை மூலமா ஆடுகளும் வந்துருச்சு. அடுத்தது என்ன? ஆனா ஒரு மனுஷனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஆடுகளை மேய்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு வரம்பு வரும் இல்லையா? அதை எப்படி உடைச்சி லாபத்தை பல மடங்கா அதிகரிக்கிறது? இங்கதான் நாம இனப்பெருக்க மாடல் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதாவது, ஆடுகளை வாங்கி விக்கிறத தாண்டி நாமே உற்பத்தியாளர்களா மாறுறது. இதை எப்படி செய்யறது? எனக்கு இதுல எந்த முன்னனுபவமும் இல்லையே. இதுக்கு பெரிய அனுபவம் தேவையில்ல, சரியான திட்டமிடல் தான் தேவை. நீங்க எந்த மாதிரியான ஆட்டு இனங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதுதான் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். என்னென்ன இனங்கள் இருக்கு? தரவுகள்ல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல இதுக்கென சில சிறந்த ஆட்டு வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு போயர் இனம். இது மிக வேகமா வளரக்கூடிய, அதிக இறைச்சி தரக்கூடிய இனம். அடுத்து நம்ம ஊர் தட்பவெப்பநிலைக்கு மிக சிறப்பா வளரக்கூடிய சேலம் கருப்பு. அப்புறம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய இனமான கன்னி ஆடு. இந்த இனங்களை தேர்ந்தெடுக்கிறதுல அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கு? ஒரு ஆரோக்கியமான பெண்ணாடு 6 to 8 மாசத்துக்கு ஒரு முறை 2 குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது. இதை ஒரு கணக்கா பார்ப்போம். நீங்க கூட்டாண்மை முறையில ஒரு 5 பெண்ணாடுகளோட உங்க பண்ணைய தொடங்குறோம்னு வச்சுக்குவோம். ம்ஹும். சரி, 5 ஆடுகள். 8 மாசங்கள்ல அது 15 ஆடுகளா மாறும். அடுத்த 8 மாசங்கள்ல அந்த 15 ஆடுகள் 35 to 40 ஆடுகளா இயற்கையாவே பெருகிடும். நீங்க புதிதா பணத்தை போட்டு ஆடுகளை வாங்கவே இல்ல, ஆனா உங்க சொத்து மதிப்பு பல மடங்கு உயருது. வாவ், இது பார்க்கறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன கூட்டு வட்டி மாதிரி இருக்கே. பேங்க்ல போட்ட பணம் எப்படி வட்டிக்கு வட்டி ஈட்டி தருதோ அதே போல இங்க நம்முடைய முதலீடான உழைப்பு குட்டிக்கு குட்டி போட்டு தானாவே இரட்டிப்பாகுது. நிஜமாவே வியப்பான ஒரு வளர்ச்சி மாடல் தான் இது.
ஆனா இந்த ஆடுகளை எல்லாம் நான் யார்கிட்ட விற்க போறேன்? சாதாரண நாட்கள்ல இதை அதிக விலைக்கு வாங்க ஆட்கள் இருப்பாங்களா? அதை நீங்க சாதாரண நாட்கள்ல விக்க போறதில்ல. அது ஒரு பெரிய படத்தோட ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கான மிகப்பெரிய லாபமே பண்டிகை காலங்கள்ல தான் காத்துக்கிட்டு இருக்கு. பக்ரீத், திருமண சீசன்கள் மற்றும் பிற உள்ளூர் திருவிழா காலங்கள்ல ஆடுகளோட தேவை பல மடங்கு அதிகரிக்கும். ஓ, டிமாண்ட் அதிகமாகும்போது விலை கூடும். ஆமா, சாதாரணமா 10,000 ரூபாய்க்கு போற ஒரு ஆடு பக்ரீத் நேரத்துல எந்த பேரும் இல்லாம 18,000ல இருந்து 20,000 ரூபாய்க்கு விற்பனையாகும். பண்டிகை காலங்கள்ல வாடிக்கையாளர்களின் உளவியல் எப்படி இருக்கும்னா, பொருள் தரமா இருக்கணும், விலைய பத்தி கவலை இல்லைன்னு நினைக்காமங்க. நான் ஒரு நிமிஷம் குறுக்கிடுறேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா பண்டிகை காலங்களை சரியா கணிச்சு விக்கிறது அவ்வளோ எளிதா? சந்தை அப்படி நம்மால துல்லியமா கணிக்க முடியுமா? அதுதான் உங்களுடைய திறமையே. நீங்க ஏற்கனவே கமிஷன் வியாபாரம் செஞ்சதால எந்த பண்டிகைக்கு எந்த மாதிரியான ஆடுகளுக்கு தேவை இருக்குங்கிற டேட்டா உங்க மூளையில இருக்கும். ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கை கொடுக்கும். எந்த மாசத்துல ஆடுகள் குட்டி போட்டா அது சரியா பக்ரீத் நேரத்துக்கு முழுமையா வளர்ந்து நிக்கும்னு பின்னோக்கி கணக்கிட்டு நீங்க இனப்பெருக்கத்தை திட்டமிடணும். ஓஹோ, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றோம். இப்போ எனக்கு புரியுது. சரி, இப்போ நாம இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சொன்ன அந்த பெரிய இலக்குக்கு வருவோம். மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம். கண்டிப்பா அத கணக்கு போட்டு பாத்துரலாம். எனக்கு இன்னும் இதுல சிறு சந்தேகம் இருக்கு. 1 லட்சம் ரூபாங்கிறது பெரிய தொகை. நாம இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு மாதம் 1 லட்சம் ரூபாய் எப்படி சாத்தியம்? அந்த கணக்கு என்ன கொஞ்சம் தெளிவா விளக்குங்களேன். கட்டாயம். இத 3ஆ பிரிச்சுக்குவோம். உங்களுடைய முதல் வருமானம் நீங்க நேரடியா வளர்த்து விக்கிற ஆடுகள் மூலமா கிடைக்கிறது. உங்களுடைய இலக்கு மாதம் 20 ஆடுகளை விக்கிறது. ஒரு ஆட்டுக்கு சராசரியா 3,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டா 20 ஆடுகளுக்கு 60,000 ரூபாய் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம். மாதம் 20 ஆடுகள் விக்கிறதுன்னா ஏறக்குறைய ஒவ்வொரு வேலை நாளிலும் நான் ஒரு ஆட்டை விக்கணும். இது ஒரு தொடக்க நிலை வியாபாரிக்கு நடைமுறையில சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன்னா நீங்க 20 தனிப்பட்ட நபர்களை தேடி போக போறதில்ல. உங்க நெட்வொர்க்ல குறைஞ்சது 5 பிரியாணி கடைகள் இல்லனா இறைச்சி கடைகள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வாரம் 2 ஆடுகள் வாங்கினா கூட உங்களோட மாதாந்திர இலக்கு முடிஞ்சிடும். B2B கிளையண்ட்ஸ் மூலமா வித்துறலாம். சூப்பர். சரி, இப்போ 2வது வருமானத்துக்கு வருவோம். நாம முதல்ல பார்த்த கமிஷன் அடிப்படையிலான தரகு வியாபாரம். நீங்க சொந்தமா ஆடு வளர்க்க தொடங்கின பிறகும் அந்த நெட்வொர்க் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதன் மூலமா மாதம் 20,000ல இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓ, அது ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி தொடரும். ஆமா. 3வது வருமானம் இனப்பெருக்கம் மூலமா பெருகிய குட்டிகள், அப்புறம் பண்டிகை காலங்கள்ல விக்கிற பிரீமியம் ஆடுகள் மூலமா கிடைக்கும் வருமானம். இத கணக்கிட்டா மாதம் சராசரியா 20,000 ரூபாய்க்கும் மேல வரும். இப்ப புரியுது. ஆக, இந்த 3ஐயும் கூட்டுங்க. நேரடி விற்பனை மூலமா 60,000, கமிஷன் மூலமா 20,000, இனப்பெருக்கம் மூலமா 20,000. மிக எளிதா உங்க வருமானம் 1 லட்சம் ரூபாய தாண்டிடுது. ஆச்சரியமா இருக்கு. நான் முதல்ல தனித்தனியா பார்க்கும்போது இதெல்லாம் சிறு சிறு தொகைகளா தெரிஞ்சுது. ஆனா இவை அனைத்தையும் ஒரு சிஸ்டமா இணைக்கும்போது அந்த 1 லட்சம் ரூபாய் இலக்குங்கிறது மாயாஜாலம் இல்ல, அது ஒரு சாதாரண கணித கணக்குன்னு தெளிவா புரியுது. அது மட்டும் இல்ல, 6 மாசங்களுக்கு பிறகு நீங்க இதை இன்னும் மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகலாம். உங்ககிட்ட இப்போ 10ல இருந்து 20 ஆடுகள் கொண்ட ஒரு சிறு பண்ணை உருவாகி இருக்கும். அப்போ நீங்க வெறும் இறைச்சிக்காக மட்டுமே ஆடுகளை விற்க வேண்டியதில்ல. வேற என்ன பண்ணலாம்? ஆட்டுப்பால்ங்கிறது இன்னைக்கு ஒரு பிரீமியம் பொருளா மாறிட்டு வருது. அத விக்கலாம். இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு ஆட்டு எருவ கிலோ கணக்குல விக்கலாம். இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கே. ஆடு வளர்ப்புங்கிறது வெறும் இறைச்சி விற்பனைங்கிற ஒற்றை பரிமாணத்தை தாண்டி அதிலிருந்து கிடைக்கிற பால், உரம்னு அனைத்தையும் காசாக்க முடியுங்கிற ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் என்பதை இப்ப பார்க்க முடியுது. ஒரு ஈகோசிஸ்டம் உருவாகிடுது. ஆமா, இந்த சூழலை தக்க வைக்க நீங்க தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த தொடங்கணும். வாடிக்கையாளர்களை தொடர்ந்து தக்க வச்சுக்க வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குங்க. உங்க பண்ணைக்கென்று ஒரு பேரை வச்சு உள்ளூர் அளவுல ஒரு பிராண்ட உருவாக்குங்க. பண்டிகை வருதா, உங்க வாட்ஸ்அப் குழுல ஆடுகளோட புகைப்படங்களை அனுப்புங்க. மக்கள் உங்களை தேடி வருவாங்க. சரி, ஒரு தொகுப்பாளரா நான் இந்த திட்டத்தோட பாசிட்டிவ் பக்கங்களை மட்டும் பார்த்துட்டு தலையாட்ட முடியாது. காகிதத்துல இந்த கணக்குகள் எல்லாம் மிகச்சரியா வருது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. எல்லாம் இவ்வளவு சுலபம்னா ஏன் எல்லாரும் ஆடு வளர்த்த அம்பானி ஆகல? ஏன் பலர் இதுல பணத்தை இழக்கிறாங்க? எங்கோ ஒரு ஓட்டை இருக்கே, அது என்ன? ரொம்ப முதிர்ச்சியான கேள்வி. இந்த தரவுகள்ல மக்கள் பொதுவா செய்ற சில தவிர்க்க வேண்டிய தவறுகள் மிக தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. இத கேக்குறவங்க இத மிக கவனமா குறிப்பெடுத்துக்கணும். சொல்லுங்க, என்னென்ன தவறுகள்? முதலாவது தவறு சந்தை நிலவரம் என்ன, நம்ம ஊர்ல எந்த ஆட்டுக்கு தேவை இருக்குன்னு தெரியாமலேயே அவசரமா யூடியூப பார்த்துட்டு ஆடுகளை வாங்குறது.
வாடிக்கையாளர் யாருன்னே தெரியாம உற்பத்தியை தொடங்குறது தற்கொலைக்கு சமம். ரெண்டாவது மற்றும் மிகப்பெரிய தவறு, இலவச மேய்ச்சலுக்கு போகாம தாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணை வச்சிருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காக விலை உயர்ந்த செயற்கை தீவனங்களை வாங்கி போடுறது. நான் முன்பே சொன்னது போல இலவசமாக கிடைக்கிற பொது நூலகத்தை பயன்படுத்தாம கடன் வாங்கி புத்தகங்களை வாங்கி வீட்டை நிரப்புறது மாதிரி. இதனால லாபம் அப்படி கரைஞ்சிடும் இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. நீங்க தீவனத்துக்கு காசு கொடுத்தா உங்க லாபம் அங்க பூஜ்யமாகிடும். மூணாவது தவறு, நோய் கட்டுப்பாட்ட கோட்டை விடுறது. ஆடுகளோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தலைன்னா, சரியான நேரத்துல தடுப்பூசி போடலைன்னா, ஒரே ஒரு தொற்று நோய் உங்க மொத்த பண்ணையும் சில நாட்கள்ல அழிச்சிடும். ரொம்ப ஆபத்தானது. நாலாவது தவறு வாடிக்கையாளர் நெட்வொர்க் இல்லாம வியாபாரத்தை இடைத்தரகர்களிடமே விட்டுடுறது. எனக்கு இப்ப அந்த சீக்ரெட் என்னவென்று புரியுது. இந்த தொழிலை வெற்றிகரமா செய்யணும்னா ஒருத்தரோட தினசரி நடைமுறை எப்படி இருக்கணும்? அவர் நாள் முழுக்க ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல, அதுக்கென ஒரு நேர்த்தியான கால அட்டவணை இருக்கு. காலை நேரம்ங்கிறது மேய்ச்சலுக்கானது. ஆடுகளை இலவச மேய்ச்சல் நிலங்களுக்கு கொண்டு போகணும். அங்க ஆடுகள் மேய்ஞ்சுகிட்டு இருக்கும்போது நீங்க உங்க மொபைல்ல வாடிக்கையாளர்களிடம் பேசலாம். பேரலா வேலையை பார்க்கணும். ஆமா. மதிய நேரம் இதுதான் உங்களோட உண்மையான தொழில் நேரம். ஆடுகளை பட்டியில அடைச்சிட்டு நீங்க மார்க்கெட்டிற்கு போகணும். உங்க நெட்வொர்க்கிங் மற்றும் விற்பனைக்கான வேலைகளை இந்த நேரத்துல தான் செய்யணும். இறைச்சி கடைகள்ல பேசுறது, புதிய ஆர்டர்களை எடுக்கிறது, வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் செய்யறதுன்னு அனைத்தையும் செய்யணும். அப்போ மாலை நேரத்துல? மாலை நேரம் ஆடுகளை மீண்டும் பரிசோதிக்கணும். அதுங்களுக்கு ஏதேனும் நோய் இருக்கா, சோர்வா இருக்கான்னு ஆரோக்கிய பரிசோதனை செய்யணும். இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது எனக்கு உனக்கு தெளிவா புரியுது. இது அடிப்படையில ஒரு மார்க்கெட்டிங் மற்றும் நெட்வொர்க்கிங் வேலை. ஆடு வளர்ப்புங்கிறது அதோட ஒரு அங்கம் மட்டும்தான். அப்படிதானே? 100% உண்மை. இதனால தான் நீங்க ஆரம்பத்திலிருந்தே உங்க நேரம், உங்க உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான நெட்வொர்க்கிங் ஆகியவற்றை மூலதனமா போடணும்னு ஆணித்தரமா சொல்றீங்க. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க இந்த அலசல்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும்னா அது இதுதான். உங்களோட உண்மையான தொழில் ஆடு வளர்ப்பதல்ல, அது நெட்வொர்க் மற்றும் சந்தைப்படுத்துதல் தான். அருமையான பாயிண்ட். கிராமங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் ஆடுகளை வளர்க்கறாங்க. ஆனா அத நேரடியா தகுந்த விலைக்கு எப்படி விக்கிறதுன்னு தெரியாம இடைத்தரகர்லே கிட்ட அடிமாட்டு விலைக்கு கொடுத்து திணறாங்க. அந்த இடைவெளியை நிரப்புறது தான் உங்க வேலை. நெட்வொர்க் தான் உங்க உண்மையான சொத்து. இது ஒரு அற்புதமான கண்ணோட்டம். நீங்க தொடக்கத்திலிருந்தே உங்க நேரம், உங்க உழைப்பு, மனிதர்களுடான உங்க தொடர்புகள் இவற்றை தான் முதலீடாக கேக்குறீங்க. ₹1 கூட பணத்தை அல்ல. இந்த விரிவான அலசல் மூலமா எப்படி எந்த ஒரு பண முதலீடும் இல்லாம பல நூற்றாண்டுகளா இருக்கிற ஒரு மரபான தொழில்ல நெட்வொர்க்கிங்ங்கிற நவீன யுக்தியை புகுத்தி மாதம் ₹1,00,000ங்கிற இலக்கை எட்ட முடியும் என்பதை நம்ம மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இது நிச்சயமா ஒரு சாத்தியமான பயணம். பொறுமையும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற அறிவும் தொடர் முயற்சியும் இருந்தா 0லிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம் என்பதை இந்த ஆடு வளர்ப்பு ப்ளூ பிரிண்ட் நமக்கு உணர்த்துது. இதை கேட்கும் உங்களுக்கு இப்போ மூளைக்குள்ள பல புதிய சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் நான் நம்புறேன். நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல இது கேட்கறதுக்கு ஒரு டெக் ஸ்டார்ட் அப் பிட்ச் மாதிரி இருக்குன்னு பேசணும் இல்லையா? அதை மீண்டும் ஒரு முறை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பணம் இல்லாமலேயே பல நூற்றாண்டுகளா இருந்து வரும் இந்த ஆடு வளர்ப்பு தொழில்ல வெறும் உழைப்பையும் நெட்வொர்க்கிங்கையும் மட்டுமே பயன்படுத்தி இவ்வளோ பெரிய லாபத்தை ஈட்ட முடியும்னா, பணமே இல்லாம உங்க மூளையையும் உங்க தொடர்புகளையும் மட்டுமே மூலதனமா பயன்படுத்தி நீங்க புரட்டி போடக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய வேற என்னென்ன பாரம்பரிய தொழில்கள் உங்களை சுற்றி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த புதிய ஸ்டார்ட் அப் ஐடியா சிலிகான் வேலியில இல்ல. அது உங்களை சுற்றியோ உங்க கிராமத்திலயோ இல்ல உங்க தெருமுனையிலயோ எங்கோ ஒளிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் தேடி பாருங்க.